பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்ற தமிழும் சரஸ்வதி சீரியல்ல என்ன நடக்க போகுது இந்த வீடியோல பார்க்கலாம். அர்ஜுனை தொடர்ந்து பரமும் காணாமல் போனதால் ராகினி கோதை வீட்டுக்கு வந்து கதறி அழுவுறா. அந்த நிலையில இன்றைய எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பரமிற்கு அர்ஜுனுடைய அக்காவும் அம்மாவும் போன் போட்டு பார்க்க பரமின் போன் சுவிச் ஆஃப்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு பயம் ஏற்பட்டுச்சு. ஒருவேளை அர்ஜுனை பார்க்க போன இடத்துலதான் பரமு மாட்டிக்கொண்டாரா என்று ரெண்டு பேரும் புலம்பிக் கொண்டிருக்க அந்த நேரத்துல ராகினியும் வந்துடுறா. என் தம்பியை தேடி போன என் வீட்டுக்காரரையும் காணல, உங்க அண்ணன் தான் அவங்க ரெண்டு பேத்தையுமே கடத்தி வச்சிருக்காருன்னு அர்ஜுன் அக்கா சொல்ல அதனால கோவப்பட்ட ராகினி எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் பேசிட்டு வரேன் என்று கோதை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். உன் பையன் தான் என் புருஷனை கடத்தி வச்சிருக்காரு, இப்ப தேடி போனா பரம உடனேயும் காணல என்று சொல்ல அதற்கு சரஸ்வதி நீட்டு நீங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்புறம் அவ்வளவு நம்பிக்கையா பேசிட்டு போனா இப்ப இப்படி பேசுறியே என்று அட்வைஸ் பண்றா. அதோட தமிழ் கண்டிப்பா இப்படி ஒரு வேலையை செய்யவே மாட்டாரு, உன் மாப்பிள்ளதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாரு என்று ஒட்டுமொத்த குடும்பமும் ராகினியை சமாதானப்படுத்தி அனுப்பிடுச்சு. அதை தொடர்ந்து தமிழ் வீட்டிற்கு வந்து சரஸ்வதியிடம் அர்ஜுன் மறந்திருக்கக்கூடிய இடத்தை நான் பார்த்துட்டேன், ஆனா இதை பத்தி நான் ராகினியிடம் இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன், ராகினிக்கு அர்ஜுன் பற்றிய முழு உண்மையும் தெரிய வரணும், அதுக்காக அவன் இருக்க இடத்த நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இவருக்கு அடுத்த ஸ்டேஜ்ல என்ன நடந்திருக்குன்னா அர்ஜுன் மறந்திருக்கக்கூடிய வீட்டு வாசல்ல தமிழும் நமச்சியும் போய் பேய் போல சத்தம் போட்டு பயமுறுத்துகின்றன. இது மட்டும் இல்லாம ரத்தம் எலும்பு போன்ற ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்னா அவங்களுக்கு அமைச்சு வச்சு அவங்கள பயமுறுத்துறாங்க. இதை பார்த்த உடனே பரமும் அர்ஜுனும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. அதே நேரத்துல அர்ஜுனுக்கு இது தமிழ் மற்றும் நமச்சியோட பேரையாக தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகம் வருது. ஆனால் பரமும் இது இல்ல, இது பேயோட பேர்ல தான் அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. இதனால இதுல இருந்து அர்ஜுனும் பரமும் எப்படி தப்பிக்க போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.